வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட்டர் சீரீஸ். ஓகேங்களா? இந்த சம்ஸ் வந்து இப்போது எல்லா எக்ஸாம்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த டேஷ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் ஃபில் பண்ணணும். இதில் வந்து சம் ஆல்ஃபபெட்ஸ் வரும், அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சம். இது எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இனிமேல் வந்தால் இந்த மாதிரி சம்லாம் வந்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து இந்த டேஷோட சேர்த்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். ஓகேங்களா? அந்த 16 அப்படியே எழுதிக்கிங்க. எழுதிட்டு ஓகேங்களா, 16 எப்படி பிரிக்கலாம்? 8 × 2ன்னு பிரிக்கலாம், 4 × 4ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 2 ஆப்ஷனில் பிரிக்கலாம். இதில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஸோ 4 ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்மேட் தான் எடுத்துக்கணும். 4 × 4 இது கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 4 4 தான் நம்ம பிரிக்க போகிறோம். அப்படியே கோடு போட்டுக்கோங்க. 4 4 4. ஓகேங்களா? 4 நாளாக பிரிச்சிட்டோமா? இனிமேல் ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த செகண்ட் பிளேஸில் பாருங்கள். செகண்ட் பிளேஸில் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ இங்கேயும் பி தான் வரும். ஓகேங்களா? இந்த செகண்ட் பிளேஸில் பி தான் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 4th பிளேஸில் டி இருக்குது. அப்போ இங்கேயும் டி தான் வரும். அப்போ இங்கேயும் டி தான் வரும். ஓகேங்களா? 3rd பிளேஸில் என்ன இருக்குது? சி இருக்குது. அப்போ இங்கேயும் சி தான் வரும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் சி தான் இருக்கும். ஃபஸ்ட் பிளேஸில் எல்லா இடத்துலையும் ஏ தான் இருக்குது. அப்போ இங்கேயும் ஏ தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டேஷ் ஃபில் பண்ணதை எடுத்து எழுதுங்க. பி டி சி ஏ டி பி. ஓகேங்களா? இது ஆப்ஷன் எங்கே இருக்குது? பி டி சி ஏ டி பி, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இதான் ஆன்சர். இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இனிமேல் இந்த சம் வந்து தான் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தென் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அதே மாதிரி நான் சால்வ் பண்ண மெத்தட்லேயே சால்வ் பண்ணி ஓகேங்களா, கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோட சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.